ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொன்னாங்களே, அது அப்லோட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ண உடனே ஃப்ரெஷ் பேஜில் இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுங்க சொல்கிறாங்களே, எடுத்தோடனே போய் சர்டிஃபிகேட்டை போய் அப்லோட் பண்ணி வச்சுட்டு சேவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றீங்க. அது சேவ் ஆயிடுது அங்கே. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெல்கம் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட மெயில் ஐடி காமிக்கும். அப்படி காமிச்சா மட்டும்தான் அது உங்களுக்கான பேஜ். பட் அதையே ஃபஸ்ட்டு பார்க்காம நீங்கள் பாட்டு அப்லோட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுது. நீங்கள் வேறு யாருக்கும் போய் அப்லோட் பண்ணிடுறீங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் லாகின் பண்ண உடனே சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தருடைய மெயில் ஐடி போய் லாகின் ஆகுது. இது அவங்க சைடில் உள்ள இஷ்யூ. இதை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. கால் பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு. மேலே பாருங்களேன், க்ரீன் கலர் லிங்க் ஷேர் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து வேறு ஒருத்தருடைய மெயில் ஐடி எனக்கு ஷோ ஆனது. நான் ஒருத்தருடைய பர்சன் அவருக்கு போய் லாகின் பண்ணுறேன், வேறு ஒருத்தருடைய லாகின் ஆகுது. அதை பார்க்காம போய் நம்ம பாட்டு சர்டிஃபிகேட்டை போய் அப்லோட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி வரதில் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய ரெண்டாவது டவுட் என்னென்னா, நான் லாகின் பண்ண முடியலை, லாகின் பண்ணால் அனதர் லொக்கேஷன் இஸ் லாக்டு இன் அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு இன்டிமேஷன் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை. உங்களுடைய லேப்டாப்லையும் நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க, ஆஸ் பர் சேம் டைமில் உங்கள் மொபைல்லையும் லாகின் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி 2 மொபைலில் அட் அ டைமில் லாகின் பண்ணியிருப்பீங்க. அதனால் அந்த இன்டிமேஷன் வரும், லாகின் பண்ண சிரமமாக இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு டிவைஸில் வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக லாகின் பண்ணி உள்ளே போக முடியும். அதுக்காக தான் அந்த இன்டிமேஷன். ஓகேங்களா? ஸோ 2 டிவைஸில் லாகின் பண்ணியிருந்தால் அது உள்ளே போகாது. இந்த மாதிரி தான் இன்டிமேஷன் வரும். ஓகே. அடுத்த என்ன டவுட்னா, இந்த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, யூஜி, பிஜி போட்டிருக்காங்களே, அதுவும் அவங்களுடைய குறைபாடு தான். ஓகேங்களா? தெரியாமல் யூஜி, பிஜி போட்டுட்டாங்க. அதையும் வெரிஃபை பண்ணியாச்சு. கால் பண்ணி தெரியாமல் போட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஹெச்எஸ்சி அப்படின்னா 12th, அதுக்கு ஈக்குவலாக டிப்ளமோ, ஐடிஐ கூட ஓகே. ஓகேங்களா? அதனால் இதுக்கு என்ன நீங்கள் அப்லோட் பண்ணணும்னா, உங்கள் 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு அப்லோட் பண்ணி வைங்க. அவ்வளோதான். 12th படிக்காதவங்க அப்போ உங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஐடிஐ மார்க் ஷீட்டு அதை அப்லோட் பண்ணி வைங்க. அப்போ இல்லாட்டி எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, டிப்ளமோ மார்க் ஷீட்னா அந்த ஓவரால் மார்க் ஷீட்டோ அல்லாட்டி உங்கள் கான்வகேஷன் அந்த சர்டிஃபிகேட்டோ அதை அப்லோட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? இதுதான் அப்லோட் பண்ண வேண்டியது. யூஜி, பிஜி அவங்க தெரியாமல் மென்ஷன் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபைனலாக நீங்கள் ஆல் சர்டிஃபிகேட்டுமே அப்புறம் அவங்க சொன்ன அந்த கேம்பி அந்த கேபிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, அதை கீழே சேவ் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்னு அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த டேப்பை வந்து ஸ்கை ப்ளூ கலர் டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய டேப் ஒன்று உங்களுக்கு விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். என்ன வந்துருக்கும்னா, அலர்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அதை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேலே ஓகேன்னு இருக்குல்ல, கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டே இருங்க. ஓகேங்களா? பட் இப்படி லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, அப்லோடட் அப்படின்னு காமிக்காமல் அதாவது நீங்கள் ரீலாகின் பண்ணி உள்ளே போகிறீங்க பார்த்தீங்களா, அப்படி மறுபடியும் போகும்போது அப்லோடு பேஜ், அதாவது அப்லோட் டாக்குமெண்ட்டு, சூஸ் ஃபைல், இந்த மாதிரி சிலருக்கு வரும். பெரும்பாலான நபர்களுக்கு அப்படி கூட வரும். அப்படி வருது அப்படின்னா, அதாவது வியூ அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு காமிக்க மாட்டேது, எனக்கு சூஸ் ஃபைலு அப்லோட் டாக்குமெண்ட்டு தான் வருது, வியூன்ற டேப் எனக்கு வியூன்ற ஆப்ஷன் எனக்கு காமிக்கலை அப்படின்னா, அது அவங்க சைடில் உள்ள இஷ்யூ தான். அதை கூடிய சீக்கிரம் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, அதான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்தாலே ஓகே தான், விட்டுருங்க. மறுபடியும் உட்காந்து நீங்கள் லாகின் பண்ணி உட்காந்து இந்த மாதிரி எனக்கு சூஸ் ஃபைல்னே வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரியாக வேண்டாம். நீங்கள் லூஸில் விட்டுட்டு பேசாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு கூட அது சரியாயிடும். ஓகேங்களா? உங்களுடைய சாதி சான்றிதழ் 200 கேபிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக அங்கே அப்லோட் ஆக முடியும். அது ரெண்டாவது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே உங்கள் 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃபாக அப்லோட் பண்ணி வைங்க. 10th 12th டிப்ளமோ படித்தவங்க 3 சர்டிஃபிகேட்டையும் மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணி வைங்க. 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படித்தேன் அப்படின்றவங்க உங்கள் 10th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ, அந்த கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டு அதை வந்து ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃபாக அப்லோட் பண்ணி வைக்க போகிறீங்க. அதெல்லாம் 1 MBக்குள்ளே இருக்க போகுது. ஓகேவா? அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணுவீங்க? நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு மாதிரி படிச்சிருப்பீங்க. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருப்பீங்க. 9, 10 ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் எத்தனை ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்களோ அத்தனை ஸ்கூல் பிஎஸ்டிஎம்ஐ சேர்த்து மெர்ஜ் பண்ணி ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணி நீங்கள் 1 MBக்குள்ளே வர மாதிரி ஆக்கிட்டு கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் அப்லோட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? எப்படி எனக்கு பிடிஎஃபாக மேக் பண்ணுறதுன்னு தெரியலை, எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது தெரியலை அப்படின்னா தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக வைக்கிறேன். அது மூலமாக யூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க.